அரசியல்னு அரைச்சு எனக்கே சலிப்பா இருக்கு. காரணம் ஒரு பக்கம் என்னன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டை அது வாக்குகளை கவர் பண்றதுக்காக யங்ஸ்டர்ஸ் உங்களோட முதல் ஓட்டை திமுக தான் போடணும்னு எங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டு வைப் பண்ணிருக்காரு. யூடியூப் திறந்தாலே எங்க ஐயா தான். இன்னொரு பக்கம் என்னன்னா மன்னன் சீமான் அவர்கள் முருகபெருமான கும்பிட்டுட்டு அவரோட அரசியல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா நான் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கு தான் நான் டார்ச் லைட்டார டிவியை உடைச்சேன். சோ இன்னைக்கு நான் தான் அவங்களோட தயவால எம்பி ஆகிட்டேனையா. சோ கட்சி எதுக்கியான்னு தேர்தலையே திரு கமலஹாசன் அவர்கள் புறக்கணிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணா திமுக பிஜேபின்னு 234 தொகுதியையும் என்டிஏ கூட்டணி பங்கு போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அதே 234 அதாவது 234 தொகுதிகளையும் விஜயும் தனிச்சு தான் போட்டியிட போறாரு. இன்னொரு பக்கம் தன்னோட வீட்டுக்காரரோட அனுதாபத்தை வச்சு எம்பி சீட்டும் கிடைச்சிருச்சு, டிஃபெண்டர் காரும் கிடைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு கட்சியோட கூட்டணியில நம்ம வேட்பாளரா கேண்டிடேட்டா நின்னா நம்ம ஜெயிக்க முடியுமோ இல்லையோ ஆனா நல்லா செட்டில் ஆயிடலாம்னு நம்ம அம்மா சின்னம்மாவை நம்பி பல வேட்பாளர்கள் போறாங்க. காரணம் ஒரு வேட்பாளருடைய தேர்தல் செலவுக்கு மட்டும் 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 5 கோடி வச்சு இந்த ரெண்டு கட்சிகளும் 234 தொகுதி கணக்கு போட்டு பாருங்களேன், 1000 கோடியை தாண்டிடும். நம்ம சின்னம்மாவோட பழைய பூட்டப்பட்ட கஜானாவை திருப்பி திறக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப பரபரப்பா இந்த தேர்தல் இருக்க போகுது. 12வது படிக்கிற பொம்பளை பிள்ளைய தூத்துக்குடி விளாத்தி குளத்துல கெடுத்து செதைச்சு கொன்னதுக்கு அந்த டைம்ல அந்த புதற்குள்ள அந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு கேவலமா ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் இது மாதிரி பலர் வரதான் செய்வாங்க. காரணம் என்னன்னா விட்டமின் எம், அதாவது பணம் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பலருக்கு தேவைப்படுது. அவருக்கும் பசிக்கும் இல்லையா? தான் கிட்னி கேஸ்ல மாட்டியிருந்தாலும் சரி வாங்கின காசுக்கு திமுக அங்கிள்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நம்ம ஜூலியாக்காவையும் யங்ஸ்டர்ஸை கவர் பண்றதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த தேர்தல் ஜெகஜோதியா இருக்க போகுது. ஏன் உங்க வீட்லயும் பழைய அண்டாக்கள் புதிய அண்டாக்களா மாறிடும். பணத்தால அந்த அண்டாவும் நிறைஞ்சிரும், உங்களுக்கும் சந்தோஷம் தான். அந்த தேர்தல நிக்காம இருந்தாலும் எங்க ஊர் அமைச்சர் மலமுழுங்கி தங்கராஜ் அவர்களை மாதிரி பல மலமுழுங்கிகளை எக்ஸ்போஸும் பண்ணுவோம். நல்ல கேண்டிடேட்ஸ் அதாவது வேட்பாளர்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஆனா இன்னைக்கு நிக்கக்கூடிய எந்த கேண்டிடேட்ஸோ நம்ம ஐயா கக்கன் அவர்கள் மாதிரியோ இல்ல காமராஜர் ஐயா மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா எங்கேயாச்சும் சில நல்ல உள்ளவங்களும் இருக்கலாம். ஆனா நல்ல உள்ளவங்களோ இல்ல மலைமுழுங்கிகளோ நம்ம மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் முடிவு பண்றதுதான் இருக்கு இந்த தேர்தல யாரு ஜெயிக்க போறாங்க. காரணம் யங்ஸ்டர்ஸ் அதாவது புது வாக்காளர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த தேர்தல்ல அதிகம். சோ இந்த பர்டிகுலர் தேர்தல்ல யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட பார்வையை அதாவது ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.